மாவட்டம் கோத்தகிரி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக வனப்பகுதியில் இருந்து வெளியேறி உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளுக்குள் கரடிகள் உலா வருவது தொடர்கதையாகி இருந்து வருகிறது. இந்த நிலையில் கோத்தகிரி அருகே உள்ள கெரடா பகுதியில் இருந்து தொத்தமுப்பி செல்லும் சாலையில் உள்ள சாலையோர குடியிருப்பு பகுதியில் உலா வந்த கரடியால் பரபரப்பு ஏற்பட்டது. இதை கண்ட குடியிருப்பு வாசிகள் கூச்சலிட்டதை தொடர்ந்து தேயிலை தோட்டம் வழியாக வனப்பகுதிக்கு சென்று மறைந்தது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வரும் நிலையில் கரடியின் நடமாட்டத்தை கண்காணித்து கூண்டு வைத்து பிடித்து அனந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் வெங்கமேடு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா அவிநாசி திருப்புக்கொழியூர் மடம் ஆதீனம் ஸ்ரீ காமாட்சி தாச சுவாமிகள் தலைமையில் கோவில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டாரங்களில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பூக்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இங்கு எடுக்கப்படும் பூக்கள் தெப்பம்பட்டி சாலையில் உள்ள மலர் சந்தையில் ஏலம் விடப்படுகிறது. இந்த நிலையில் நாளை தைப்பூசத்தை முன்னிட்டு இன்று நடைபெற்ற மலர் சந்தையில் பூக்களின் தேவை அதிகரித்துள்ளதாலும் பனிப்பொழிவின் காரணமாக பூக்கள் வரத்து குறைவாக இருந்ததால் மலர் சந்தையில் இன்று பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக நேற்று கிலோ 2000 ரூபாய்க்கு ஏலம் போன மல்லிகைப்பூ இன்று கிலோ 3500 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ, முல்லைப்பூ ஆகியவை கிலோ 1300 ரூபாய்க்கும் என பெரும்பாலான பூக்கள் விலை உயர்ந்து ஏலம் போனதால் பூ விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக் கல்லூரியில் பங்களாப்பட்டியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான வேல்முருகன் என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு அரசின் மூலம் 26/4/2023 முதல் 9/6/2023 வரை கல்லூரி வளாகத்திற்குள் கேண்டீன் நடத்தி வந்தார். இந்நிலையில் அவரை கல்லூரி நிர்வாகம் உணவகத்தை காலி பண்ண சொல்லியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக் கல்லூரி முன்பு மாற்றுத்திறனாளிகள் உரிமைக்கான இயக்க மாநில துணைத் தலைவர் மோகன்ராஜ் தலைமையில் மாற்றுத்திறனாளிகள் 300க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு கல்லூரியில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து வத்தலகுண்டு சார்பு ஆய்வாளர் வாணி தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. வடலூர் சத்தியஞான சபையில் 153வது ஜோதி தரிசன பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்தியஞான சபை முக்கிய ஆன்மீக இடமாக விளங்குகிறது. இங்கு ஆண்டுதோறும் ஜோதி தரிசன பெருவிழா விமர்சையாக கொண்டாடப்படும் நிலையில் சத்தியஞான சபையில் 153வது ஜோதி தரிசன பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முன்னதாக பார்வதிபுரம் கிராம மக்கள் தாங்கள் கொண்டு வந்த சீர்வரிசை பொருட்களுடன் வள்ளலார் பயன்படுத்திய பொருட்கள் அடங்கிய பேழையை சத்தியஞான சபைக்கு கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து சத்தியஞான சபை வளாகத்தின் அருகே உள்ள கொடிக்கம்பத்தில் வள்ளலாரின் சன்மார்க்க கொடி ஏற்றப்பட்டது. இதனையடுத்து விழாவின் சிகர நிகழ்வான ஜோதி தரிசன பெருவிழா நாளை நடைபெறவுள்ளது. கும்பகோணத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்ட தண்டுமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த நரசிம்மபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு தண்டுமாரியம்மன் கோயிலில் கும்பாபிஷேக திருவிழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம் உட்பட பூர்வாங்க பூஜைகள் உட்பட யாகசால பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க அருள்மிகு தண்டுமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக திருவிழா நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
காஞ்சிபுரம் விளக்குடி செல்வ விநாயகர் கோயிலில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ரங்கசாமி குளம் அருகில் பிரசித்தி பெற்ற விளக்குடி கோயில் தெரு பழமை வாய்ந்த செல்வ விநாயகர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இங்கு கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு குடமுழுக்கு விழா நடைபெற்ற நிலையில் தற்போது திருக்கோயில் புனரமைக்கப்பட்டு சுப்பிரமணியர் நவகிரகங்கள் உள்ளிட்ட பல்வேறு சுவாமி சிலைகள் நிறுவப்பட்டு திருக்கோயில் பல லட்சம் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டது. இதையடுத்து கோயிலுக்கு குடமுழுக்கு விழா நடத்த முடிவு செய்யப்பட்ட நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கின. அதனைத் தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க யாகசாலையிலிருந்து கலசங்கள் புறப்பாடு நடைபெற்று மூவர் ராஜகோபுரம், மூலவர் விமானம் உள்ளிட்ட பல்வேறு சாமிகளுக்கு சிறப்பு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி அருகே பூதலிங்க சுவாமி சிவகாமி அம்மாள் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டியில் அருள்மிகு பூதலிங்க சுவாமி மற்றும் சிவகாமி அம்மாள் கோயில் அமைந்துள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் ஆண்டுதோறும் தை பெருந்திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான தை திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கடந்த 10 நாட்களாக தினமும் சிறப்பு தீபாராதனை, சிறப்பு அபிஷேகம், சுவாமி வீதி உலா வருதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிலையில் விழாவின் 9ஆம் நாளில் சிகர நிகழ்வான தேர் திருவிழா நடைபெற்றது. ஸ்ரீ விநாயகர், சுவாமி, அம்பாள் ஆகியோர் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதனையடுத்து தேரோட்டத்தில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து திருவிழாவின் நிறைவு நாளான நாளை சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை அருகே வெங்கடேச பெருமாள் கோயிலில் மகா கும்பாபிஷேக திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் மாதனம்பாடி மதுரா கணேசபுரம் கிராமத்தில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. இங்கு கும்பாபிஷேக திருவிழா நடைபெறுவதையொட்டி மங்கள இசை, குருவந்தனம், கிராம பேதா பிரார்த்தனை, கணபதி ஹோமம், கோபூஜை, லட்சுமி ஹோமம், முதல் கால யாகசாலை பூஜை, 2ஆம் கால பூஜை, திவ்ய ஹோமம், மகா பூர்ணதிதி உள்ளிட்ட பூஜைகள் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்று ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலய கோபுர உச்சியில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் மாதளம்பாடி சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.